வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய நாள் அருகிலேயே வருகிறது. நமது பாரத தேசம் பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வல், இந்நிலை அகற்றாதீர். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த நாடு, நமது சொந்த நாடு, இந்துக்கள் நாடு இந்தியா. அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் வேறு சில காரியங்களை செய்தாகும். தயார் நிலை ப்ளஸ் வாய்ப்பு இசுக்கோட்டு அதிர்ஷ்டம் என்பார்கள். சாப்பிட்ணுன்னா அதுக்கு முன்னால் சமைக்கணும். சமைச்ச பிற்பாடு கை அலம்பணும், இலையை போட்டுக்கணும், சாப்பாடு பரிமாறிக்கணும், சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் செய்யணுங்கிறத அடங்கிடும். அப்படி தான் அந்த கடமை ஆற்றுவதற்கு முன்னால் சில விஷயங்களெல்லாம் நாம் சிந்திச்சாகணும். ஜனநாயக கடமை அது வெறும் வார்த்தைகள் அல்ல. கடமை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு காவியம். அம்மாவின் கடமை, அப்பாவின் கடமை, அண்ணனின் கடமை, தம்பியின் கடமை, ஒரு பிரஜையின் கடமை, ஒரு நல்ல மனிதனின் கடமை, இப்படி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள கடமை, எல்லாமே கடமை நீண்டு கொண்டே போகும். அவ்வளோ விஷயங்கள் இந்த கடமை என்ற வார்த்தையில் அடைக்கும். அதனால்தான் கடமை வேண்டும், கண்ணியம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும் என்று சொல்வார்கள். நம்மை நாமே தோற்கடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடமை தவறினால் போதும். கடமையை தவறினால் போதும், நம்மை நாமே தோற்று. என்ன கடமை அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, கடமையை செய்ய வேண்டும். அது உதாரணமாக மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்க எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், என்ன அது ஒரு குரு மூலமாக அது கற்றுக்கணும். அது மூலம் இந்த தியானம் பயிற்சி, இந்த கடமையை செய்யணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சூழ்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சிந்தனை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் அது உடற்பயிற்சி இந்த கடமையில் அது அடங்கும். இந்த கடமையை சரியாக செய்கிறது தான், கடமையே செய்யக்கூடாது, சரியாக செய்யணுங்கிறது தான் அதோட உட்கருத்து. இப்போ வெற்றியோட கதவுக்கு, கருணையோட கதவுக்கு ஒன்று தாழ்பால் கிடையாது. எப்போவுமே வெற்றி கருணையோட கதவு திறந்து தான் இருக்கும். அது வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் வாழ தெரிஞ்சவர்கள் தான் அதை பயன்படுத்துவாங்க. யார்? அறிவுள்ளவர்கள் தான் எப்பவும் சந்தோஷமாக வாழ தெரிந்தவர்கள். அறிவுள்ளவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுவார்கள். அறிவுள்ளவர்கள் மட்டும்தான் வாழ்வதற்கு தகுதிப்படுத்துவதாக உயர்கிறார்கள். நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருப்பது ஒரு பக்கம், ஆனால் நன்றாக வாழ்வது என்பது மறுபக்கம். வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம், மிருகங்கள் போல் உணவு கிடைச்சா சாப்பிட்டு, மிருகங்கள் போல் இனப்பிறகு செஞ்சு, மிருகங்கள் போல் உறங்கி இப்படியே வாழுறது ஒரு பக்கம். அது உயிரோடு வாழ்வதுங்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம், மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம். இந்த உலகத்துக்கு ஒரு பயனுள்ளவனாக தோன்றில் புகழ் தோன்றுக, அகில் தோன்றலில் தோன்றாமல் வையத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்க்கைக்கு ஒரு தத்துவமாக வாழ்ந்துட்டு போகிறது ஒரு பக்கம். ரெண்டுமே நடக்குது. இப்போ ஒரு பாறைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு ஒரு உருவம். அப்படி அந்த நல்ல சிந்தனையுள்ள சிற்பி அவனுடைய கற்பனை வளத்தினால தேவையில்லாத பகுதிகளெலாம் விளக்கிக்கிட்டே வரும்போது அவன் தேவையான அந்த உருவத்தை அந்த பாறையிலேருந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த நல்ல மனநிலை இருக்கக்கூடிய மனிதர்கள் நினச்சதை நடக்க வைக்கிறது. ஏன்னா தேவையில்லாததெல்லாம் இந்த சமூகத்தை விட்டு விலக்க வேண்டும். தேவையற்றவர்கள் தானாக வெளியில் வரும். இப்போ தேவையற்ற பொருளெல்லாம் வீட்டில் நல்லா சேர்த்துட்டே வந்தால் தேவையுள்ள பொருளை வெளியில் தூக்கி போட வேண்டிய நிலை வரும்ல. அதுமாரி தேவையில்லாததை விளக்குவதற்கு சமூக பொறுப்பு வேணும். அது அந்த கடமை. தேவையில்லாதெல்லாம் இந்த உலகத்தை விட்டே விரட்ட வேண்டியிருக்கும். அதாவது நல்ல மனநிலை நினச்சதை நடக்க வைக்கிறது. எப்பவுமே தர்ம சிந்தனையாளர்கள் ஜெயிக்கணும். தர்ம சிந்தனையாளர்கள் ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறத்துக்கு எல்லாரோட மனசையும் தயார்படுத்த வேண்டிய காலத்தோட கட்டாயம் இப்போ.
நம்முடைய குறிக்கோள் பார்த்தா பிரிவினவாதம் பேசுகிறவங்க, மதவாதம் பேசுகிறவங்க, இந்த நாட்டை பிரிக்கணும், நாட்டை சதிக்கு உள்ளாக்கி வறுமையாக்கணும், ஏழ்மையாக்கணும், அந்நிய மதத்தை வேறுன்ற செய்து அந்நிய மதத்தால் ஆளப்பட வேண்டும், இப்படிலாம் நினைக்கிறவங்க இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய இந்துக்களுக்குன்னு இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. இந்த மதமாற்றம்லாம் நிகழாமல் இருந்துச்சு. மறுபடியும் இந்த நாட்டை பிரியாமல் இந்த நாட்டை ஒற்றுமையாக செலுத்தி எல்லோரும் வாழட்டும். யாரோட வழிபாட்டையும் யாரையும் தடுக்கலை. யாரோட வழிபாட்டுக்கும் யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க. நம்ம இந்துக்களோட வழிபாட்டை தடை பண்ணுறதுக்கு, இந்துக்களோட வாழ்க்கையை குலைக்கிறதுக்கு, மதமாற்றம் செய்கிறதுக்காக எல்லோரும் துணிவாங்க. அது நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். கல்வியாக இருக்கட்டும், கலாச்சாரம் இருக்கட்டும், பண்பாடாகட்டும், நாகரீகம், இதெல்லாம் நிலச்சிருக்கணும். நமக்குன்னு ஒரு பண்பாடு இது நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்குது, நம்மளோட சாப்பாட்டு முறை இருக்குது. இந்த தேசத்தையும் மொழியையும் பாதுகாக்கணும். இந்த தேசத்தையும் பாதுகாக்கணும், மொழியும் பாதுகாக்கணும். இது அந்நிய மொழிகளை கொண்டு திணிச்சு அது ஆக்கிரமிப்பு அபகரிப்புங்கிற முறையில் எல்லா சொத்துக்களையும் எல்லா சொந்தங்களையும் அவங்க கையாளக்கூடாது, அவங்கள கொள்ளையடிக்கக்கூடாது. வாழ்ந்து வாழ வைக்கணும். அவங்க அப்போதான் ஒரு ஒத்துழைப்பு தரணும். அதுக்காக தான் தேசப்பற்றாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதில் பிடிவாதமாக இருக்கணும். தேசப்பற்றாளர்கள் நாட்டு மேலே அக்கறை இருக்கும், மக்கள் மேலே அக்கறை இருக்கும், ஜெயிக்கணும். இது இந்துக்கள் நாடு. அவங்க வெற்றி பெற விடாமுயற்சின்னு உழைக்கணும் எல்லாருமே. இப்போ பயிர் வளர்க்குறோம், என்ன ஒரு செடியோ பயிரோ வளர்க்குறோம். அது பூ, காய், கனி, நிழல் இதெல்லாம் பல பயன்களை தர்றதுக்கு நாள் ஆகும். அதுக்காக நம்ம ஆசையாக வச்சவங்க காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம். ஆனால் இந்த சில மிருகங்களோ பறவைகளோ அந்தளவுக்கு பொறுமையாக இருக்காது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் பசி ஆற்றணும். அந்தமாரி அந்நியர்கள் பொறுமை இருப்பார்கள். அவங்க விதை முளைவிட்டு வளர ஆரம்பிச்சிலே அதை கடித்து தின்னுட்டு போயிடுவாங்க. ஆடு மாடு போல் மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க, மொட்டையாக்கிடுவாங்க, சூன்யமாக்கிடுவாங்க. இந்த இடத்த ஒன்றும் இல்லாத இடமாக்கிடுவாங்க, பாலைவனமாக்கிடுவாங்க. அதுக்கு தான் பாதுகாப்பு கருதி இந்த முறை எல்லோரும் போராடணும்னு நான் நினைக்கிறேன். இலவசமாக வீடு தரோம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வீட்டையே மறுபடியும் அவங்களே அவங்க பேருக்கு எழுதி வாங்குற அளவுக்கு நல்லா வரி வட்டி வசதி எல்லாத்தையும் என்னென்ன சூழ்ச்சி அதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஒரு சதுரங்கம் படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு மனுஷனை ஏமாத்துனா அவன் ஆசையை தூண்டணும். அது ஆசையை தூண்டி அதை அவன் வலையில விழ வச்சு மொத்தத்தையும் கறந்துடுவாங்க. அதேமாரி தான் இன்றைக்கி அரசியல் போய்கிட்டு இருக்கு. மக்களை முட்டாள்கள் நிறையா பேர், ஆனால் முட்டாள்கள் தான் ஆட்சி செய்வாங்க. அந்த முட்டாள்களை இயக்கிறதுக்கு அந்நிய மதத்தில் இருக்காங்க. அவங்களுக்குன்னு அவங்க பிராண்டு நாடு ஃபுல்லாக ஆகணும். இந்த மதத்தை அழிச்சிட்டு இஸ்லாம் மதமாகணும்னு ஒரு பக்கம் துடிக்கிறாங்க. கிறிஸ்துவ மதம் வளரணும்னு அவங்க துடிக்கிறாங்க. ஏன் அப்படி துடிக்கணும்? அவங்களுக்கு அந்தமாரி எண்ணத்தை உருவாக்கினது யார்? ஓட்டுக்காக ஓட்டு வாக்கு வங்கியாக்கி அவங்கள இயக்கிறது அரசியல்வாதிகள் தான், இல்லையா? எல்லா காலத்துலேயும் எல்லோரும் வாழ்ந்துட்டு போட்டோம். அவங்கவுங்க மதத்தை கடைப்பிடிக்கட்டும், மார்க்கத்தை கடைப்பிடிக்கட்டும், அவங்கவுங்க சாமியை வழிபட்டோம். யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டும். இதில் எதுக்கு மற்றவங்கள இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த திருப்பங்கோட்டில் தீமை ஏற்ற விழா தடுக்கிற மாதிரி ஒரு இடைஞ்சலையெல்லாம் செஞ்சு அது மூலமாக தன்னுடைய வக்கரத்தை தீர்த்துக்கிறது இதுக்காக அரசியல் ஈடுபடுறது. அரசியல் பொது தொண்டு இல்லையா? மக்களாக நினச்சி அனைத்து உயிர்களை வாழ வேணும், அனைத்து வளங்களும் காக்க வேணும், தேசத்தை பாதுகாக்க வேணும், நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக மக்கள் அமைதியாக வாழணுங்கிற நினைக்க வேண்டாமா? நம்ம இராணுவ பலத்தை பெருக்க வேணாமா? நம்மளுடைய கல்வி வளத்தை பெருக்க வேண்டாமா? கல்வியில் பாருங்கள், எவ்வளவு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி நம்முடைய வீரர்கள் அத்தனையோ பேர் கதையும் புறக்கணிச்சு. நம்மக்கிட்ட எவ்வளோ கதை இருக்குது. ராமாயணம், மகாபாரதம், பொக்கிஷங்கள் எவ்வளவோ இருக்குது. இவைகளையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இருட்டடிப்பு செய்துட்டு மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு எத்தனையோ புனைவு கதைகள். இதெல்லாம் காரணம் கல்வித்துறை அமைச்சர்களாக வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அமைஞ்சதுனால இருந்தது. இதெல்லாம் தெரியாமல் ஜனநாயகத்தில் பெரும்பான்மை மக்கள்ங்கிற போது அவங்க நினைக்கிறது தான் வரணும். அதுக்கு கூட்டணி வச்சு ஓட்டை பிரித்து
குறுக்கு வழியில் ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சி அதிகாரத்தை பிடிச்சி அட்டூழியம் செய்கிறதுக்கெல்லாம் ஆண்டவன் இந்த தடவை இடம் கொடுக்கக்கூடாது. அவர் நிச்சயமாக ஒரு நேர்மையாக இருக்கணும். இந்த கொலைகாரர்கள், கொள்ளைகாரர்கள், பிரிவினைவாதிகள் அவங்களாம் அந்த ஓட்டில் வாங்கிறதுக்கு இந்த சமயத்தில் மட்டுமே அப்படியே பிச்சைக்காரர்கள் போல் கெஞ்சுவார்கள், கொஞ்சுவார்கள். காரணம் அவங்க அப்படி தான் இருப்பார்கள், நயவஞ்சர்கள். ஆனால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம் இது. போதைகள் பாதையில் போய் மயக்கத்தில் இருந்து தூங்கிக்கிட்டு அடிமைகளாகி சோம்பேறிகளாகி நமக்கு என்னென்னு பொறுப்பு இல்லாமல் ஒன்றுமே செய்யாமல் இருந்து இது மாதிரி என்ன இதெல்லாம் மாறணும்னா ஒரு விழிப்புணர்வு வரணும். அந்த ஒரு மந்திரம் உலகம் ஃபுல்லாக பரவணும். பாரதியார் சொன்ன மாதிரி மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இந்த உடலை, உள்ளத்தை, வாழ்க்கையை பாதிக்கின்ற அரசியல் அது ஒரு உண்மை. இந்த உடலையும் பாதிக்கிறது, உள்ளத்தை பாதிக்கிறது, வாழ்க்கையை பாதிக்கின்றது அரசியல். இது உண்மை தான். அது ஆசையை தூண்டி ஏமாற்றும் சதிகளை இருக்கும். இப்போ நரகத்தோட வாசல் நிறைய நங்கையர்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு நிறைய மின் விளக்குகள்லாம் இப்போ கவர்ச்சிகரமாக வரவேற்பாங்க நரகத்தோட வாசலில். ஆனால் சொர்க்கத்தோட வாசலில் தூய்மையாக இருக்கும், புனிதமாகவும் இருக்கும். எது கவருது? இந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது கவருது. அந்த கவர்ச்சிக்கெல்லாம் யாரும் அடிபணியக்கூடாது, மாறிடக்கூடாது. காரணம் மனுஷனோட மனசில் அசைக்க முடியாத துணிச்சல் இருக்கணும். அது மனசு சுதந்திரமாக இருந்தால் தான் அந்த துணிச்சல் இருக்கும். அடிமையாயிட்டால் அது நம்ம கையில் இல்லை, நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கையில் இல்லை. இந்த சுய கட்டுப்பாடும் அந்த தன்னம்பிக்கையும் நமக்கு நிறைய இருக்கணும். அதாவது நீதி பற்றிய நுண்ணறிவு நமக்கு இருக்கணும், நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கணும், தர்மம் தெரிஞ்சிருக்கணும், தர்மத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த அதனால் முடிவெடுக்கிறதுல உறுதியாக இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான். இதுக்கெல்லாம் நேர்த்தியாக திட்டமிடலுக்குரிய மகாசக்தி இந்த ஜனநாயக சக்தி. இதுக்காக தேவைக்கு அதிகமான உழைப்பு உழைக்கலாம். நல்லவர்களெல்லாம் இதுக்கு தேவைக்கு அதிகமான உழைப்பு உழைக்கலாம். ஏன்னா நல்லவர்களாக இருந்துட்டால் பழகுவதற்கு எளிமையாக இருப்பார்கள், முழு செயலுக்கும் பொறுப்பேற்கும் காரணமாவார்கள். அதனால் மற்றவர்களோட ஒத்துழைப்பு ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் தேவையற்ற அவசரம் நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. மாலை காலங்களில் வளர்ந்து செல்லும் மெதுவாக போதுமான நேரம் காத்திருப்பது, இந்த போக்குவரத்து விதிகளை போல் நிறைய பேர்த்த ஆலோசனை வரும், அறிவுரை வரும். திறந்த மனசோடு பேசுகிற போது செய்ய முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றணுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் அதிர்ஷ்டம், நடக்கிறது நடக்கும். இது விடாமுயற்சி வேணும், திட்டமிட்டு பண்ணணும். எல்லா முன்னேற்றங்களுக்கும் அடிப்படை நம்பிக்கை தான். ஒரு நம்பிக்கையால் ஆக்க முடியும், அவநம்பிக்கையால் அழிக்க தான் முடியும். இப்போ வெண்ணெயை வச்சுட்டு நெய் களைவோன்னு சொல்லுவாங்க. இப்போ நெய்யை வச்சுக்கிட்டே நெய்க்கு அடையிற மாதிரி நிலைமை போயிடக்கூடாது. நம்மளுடைய ஆசையில் 100% சமூக அக்கறை மட்டும்தான், தேச பாதுகாப்பு மட்டும்தான், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு மட்டும்தான். இது பற்றின ஒரு தகுதியான வாக்காளர்களாகி தகுதியான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறது தான் கடமை. இந்த கடமையிலேருந்து தவறக்கூடாது. நாமளே ஏமாற்றிக்கணுன்னா கடமையிலேருந்து தவறிடுவோம். நாமளையே உயர்த்திக்கணுன்னா கடமை தவறக்கூடாது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த சர்தை பக்தியில் இருந்த நீரை ஊற்றி உரிமை பயிர்களை வளர்த்து தந்தார்கள். அது அந்நியர்கள் ஏமாந்த காலத்தில் ஏற்றக்கொண்டு ஆட்டம் போட்டு அழித்து விட்ட பிறகும் கூட இன்னும் அந்த சனாதன தர்மம் இருந்து கொண்டிருக்கிறதுனால் அது பெரும்பான்மை மக்களுடைய உள்ளத்திலும் உயிரிலும் உணர்விலும் ஒன்று இருந்த காரணத்தினால தான் இருக்க முடியும். இன்னமும் இந்த மதத்தோட போர்வையில் நுழைஞ்சிக்கிட்டு வளர்ச்சி போட்டு இருட்டாக்க பார்க்குறாங்க. அதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் அந்நிய மதத்தோட காலடியில் நிழலில் அடிமையாக வாழணுங்கிற எண்ணம் வரவே கூடாது. நம்ம சுறுசுறுப்பாக்கணும். நம்மளோட எண்ணத்தை எண்ணம்தான் வாழ்க்கையை வடிவமைக்கிறதுனாகும். முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ. இது சின்ன 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 சாதாரண சிந்தனை தான்.
இது ஒன்றும் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்த சிந்தனை கிடையாது. சாதாரணமாக சகஜமாக படங்களுக்கு சும்மா என்னோடய கருத்துக்களை பகிர்ந்துட்டு அவ்வளோதான்.